வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம். இதில் என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழி முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் என்னென்னா க, ச, த, ந, ப, ம. அடுத்து ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஞ, ஞ, ய, வ, இந்த எழுத்துக்கள் வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அடுத்து ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அடுத்து ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞு ஆகிய 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ஞால ஞா மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். இதில் ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து யா வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து வா, வா வரிசையில் என்னென்ன வருதுன்னா வா, வா, வி, வி, இங்கே வே, கொம்பு இங்கே முன்னாடி வரணும். வே, வே, வை ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், காஞாச்சா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதில் எந்தெந்த வரிசையில் கா வரிசையில் என்ன வரும், ஞா வரிசை, ஞ வரிசை, இதில் எந்தெந்த எழுத்துக்கள் முதலில் வரும் அப்படின்றத அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழி இறுதியில் வராத மெய்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கசட, தபர ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. காஞா, ச, கசட, தபர வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அடுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து. ஆப்வியஸ்லி ஆயுத எழுத்து மட்டும்தான். அக் அந்த எழுத்து இடையில தான் வரும். 2 சொல்லுக்கு இடையில தான் வரும். 2 எழுத்துக்கு இடையில இல்லையா, சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஷ் எழுத்துக்கள் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லின் டேஷில் வரும்னா முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லோட முதல்ல தான் வரும். மெய் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 18. அடுத்து டேஷ் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளப்படையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்து ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எதுன்னு கேட்டிருக்காங்க. கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? அவருக்கு என்ன கொஸ்டின்காக கொடுத்தாங்கன்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, அதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது, ஏன்? ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். பின்வரும் தொடர்களில் அடி கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் டேஷ். இதுக்கு கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடான தமிழ் சொல் கணினி. ஹாலிங் பெல்லை அழுத்தினான் கணியன், அழைப்பு மணி. அடுத்து காலிங் பெல்னா இங்கிலீஷு, அதை அழைப்பு மணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக மிஷின்களை கண்டுபிடித்தனர். எளிதாக்க இங்கே வரும். அதுக்கு மெஷின்னா எந்திரம். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரோபோவோட
தமிழ்ச்சொல் அடிமை. அடுத்து கலைச்சொற்களை அறிவோம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆய்வு ரிசர்ச், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், கோல் பிளானட் ஔதடம் மெடிசன், எந்திர மனிதன் ரோபோட், செயற்கைக்கோள் சேட்டலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சில பல குறைகள் இருக்கும். குறைகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வரும் வீடியோக்களில் கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.